உலகத்துல நீங்க கற்பிச்ச பகுத்தறிவு உயிரோட இருக்கிற 2 பேர் ஸ்டாலின் ஐயா தம்பி உதயநிதி 2 பேர் படத்துக்கும் ஒருத்தர் ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு. அங்க அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு, மாநகர தன் தாய் அவ பிரியா, ஐயா தயாநிதி மாறன் 3 பேர் நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு. எப்படி யார் சங்கி? நாங்கெல்லாம் சங்கி, நீ வேற அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா? சேட் அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும். ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது யாரு? ராஜாஜியோட கடைசி வர கூட்டணி ஆரிய தலைவர், நீங்க சொல்ற சோக்கால்டு பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு? பாரதிய ஜனதாவின் தாய் தளம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு? அதனுடைய செய்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி வச்சது யாரு? திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி. நாங்க கூலிகள்ங்கிறீங்க, நீங்க கூட்டாளிகளா போனீங்க. இந்த திராவிடம் அரியணையில ஏறுறதுக்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த் கிஷோர் பாண்டைய கூலிக்கு கூட்டி வந்தது யாரு? சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு? நாங்களா? திராவிட திருவாளர்களா? பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ? அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. இப்ப ராபின் சர்மாவை கூட்டி வரீங்களா, அவர் ஆரியர் இல்லையோ? இது அவங்க ஆரிய எதிர்ப்போ? நீங்க மேல ஏறுறதுக்கு அவன் பக்கத்துல வர வேண்டியது இருக்கு, அவன் மூளை தேவைப்படுது. ஆனா அதை நாங்க எடுத்துட்டா நீ சங்கி. யார் சங்கி? நாங்கெல்லாம் சங்கி, நீ வேற அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா? சேட் அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும். சார், இன்னைக்கு காலையில சென்னையில எஸ்.வி. சேகரோட தந்தை பேர்ல ஒரு ரோடு வைப்போம் அப்படின்னு சிஎம் அறிக்கை விட்டுருக்காரு சார். அந்த ஒரு நிகழ்ச்சி மேல அதை எப்படி பாக்குறீங்க? ஆரிய கூலி, ஆரிய பற்று, ஆரிய விசுவாசம், ஆரிய கூட்டாளி, வேற எதுவும் சொல்லிருக்கா? ஐஐடி இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் நாடகம் போடும்போது ஐயா ஸ்டாலின் முதல்வர் படமும் துணை முதல்வர் படமும் இருக்குது. உலகத்துல நீங்க கற்பிச்ச பகுத்தறிவு உயிரோட இருக்கிற 2 பேர் ஸ்டாலின் ஐயா தம்பி உதயநிதி 2 பேர் படத்துக்கும் ஒருத்தர் ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு. அங்க அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு, மாநகர தன் தாய் அவ பிரியா, ஐயா தயாநிதி மாறன் 3 பேர் நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு. எப்படி சார் ஐஐடி இயக்குனர் வந்து கோமியம் கொடுத்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காரு சார், அதை எப்படி பாக்குறீங்க? அதான் மருத்துவமனைகளுக்கெல்லாம் அதை லிட்டரா கொடுத்து குடிக்க சொல்லணும். ஐயா ஏதோ இப்படி இந்த பைத்தியங்கள்ட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டோம் நினைச்சு இது பண்ண வேண்டியதுதான். வேற என்ன பண்ண சொல்லுங்க. இங்க பாருங்க, மாட்டு கறிங்கிறான் பாரு, மாட்டு கறிங்கிறான் பாருங்க. மாட்டு பால் குடிக்கிறவன் இடைச்சாதி, மாட்டு கருதிங்கிறவன் கீழ்ச்சாதி, மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி. இதான் இந்த நாடு கட்டமைப்பு. இந்தியாவில தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது, பால் கொட்டப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுது. இந்த நாட்டில் நீ சிக்கிக்கிட்ட, நானும் சிக்கிக்கிட்டேன். தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், அரசியல் புரட்சி. அது ஒன்றை தவிர இந்த திராவிட ஆரியெல்லாம் வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். நாம் தமிழ் கட்சி அரசியல் தொடர்ச்சியாக தனித்து போட்டிட்டு வருது. தேர்தல் நேரத்தில் பல முனை போட்டி இருந்த நிலை தற்போது இருமுனை போட்டி நிலை வருது. எதிர்கட்சி எதிர்க்கு ஆதரவை நாம் தமிழ் கட்சி கேட்கும். நாங்க வாலும் வேலும் ஏந்தி போரிட்ட மறவர்கள், பூர்ணியா ஒரு வேல் தான். எத்தனை பேர் வந்தாலும் குத்தி கிழிக்கிற வேல். அது வலிமை மிக்க போராக நாங்க செய்வோம். எங்களுக்கு கோட்பாட்டு வலிமை இருக்கு, கொள்கை உறுதி இருக்கு, உழைக்கிற ஆற்றல் இருக்கு, இளைஞர்கள் படை இருக்கு, இளம் பெண்கள், இளைய தம்பி தங்கைகளின் படை இருக்கு. களத்துல நிப்ப எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். எதுக்கு ஆதரவு? எது மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவனுக்கு எதுக்கு? மக்கள் தானே ஆதரவு. மக்களுக்காக மக்களிடம் வந்து ஒருவன் மக்கள்கிட்ட தானே ஆதரவு கேட்க முடியும். நான் வேற யார் கேட்கணும்? மக்கள்கிட்ட ஆதரவு கேட்டுதான் இத்தனை லட்சம் மக்கள் என்னை ஆதரிச்சிருக்காங்க, மறுபடியும் ஆதரிப்பாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் மக்களிடம் நடிக்குதுன்னு சொல்லியிருக்காரு சார். அதை பத்தி உங்களோட கருத்து? மக்களிடம் நாடகம் ஆடுது. அது சரிதான், அது சரிதான். ஏமாற்றுதுங்கிறத அவர் சொல்றாரு தம்பி, அது சரிதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.